Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மீண்டுமாக உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறதை நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறதை எண்ணி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 20 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வ வல்ல தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்பட வந்தேன். இந்த உலகத்திலே சாத்தான் அழிவை கொண்டு வருகிறான், வியாதியை கொண்டு வருகிறான், பாவத்தை தூண்டி ஜனங்களை ஆத்துமாவை கொல்லுகிறான், அழிக்கிறான், ஆசீர்வாதங்களை திருடுகிறான். எல்லா ஜனங்களுடைய ஆத்துமாவையும் அழிவுக்கு நேராக கொண்டு போகிறவன் சாத்தான். ஆனால் ஆண்டவராய் இயேசுவை பாருங்கள், ஜீவ வார்த்தையாய் வெளிப்பட்டார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி அவர் வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்த காலத்திலே ஒரு வசனத்தின் வல்லமையோடு வெளிப்பட்டார், ஆவியின் வல்லமையோடு வெளிப்பட்டார். எங்கும் ஜனங்கள் கட்டுண்டு கிடந்த நிலைமை, வியாதியில் இருந்த நிலைமை, திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 28, 29 வாசிக்கும் பொழுது 12 வருட பெரும்பாடுள்ள பெண் போய் ஆண்டவராய் இயேசுவுக்கு பின்பாக அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவருக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு 12 வருடமான வியாதியிலிருந்து அவளை சுகமாக்கினது. வல்லமையின் வார்த்தை, தேவன் வல்லமையாயிருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள் கடந்து வரும் பொழுது நம்முடைய சரீரத்துக்குள் ஆவியில் ஆத்துமாவில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் அவர் விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷ 4 அதிகாரம் 50 வசனத்திலே வியாதியாய் கிடந்த ஒரு வேலைக்காரனுக்காக ஆண்டவராய் இயேசுவிடத்தில் மன்றாடும் பொழுது அவர் சொல்லுகிறார், போகலாம், வேலைக்காரன் சுகமா இருக்கிறான் என்று சொல்லி அந்த நிமிஷத்திலே இந்த வார்த்தை நம்பி அவன் போகிறான். அற்புதம் நடக்கிறது. நீங்கள் வார்த்தை நம்புகிறீர்களா? இந்த காலை வேளையில அவருடைய வார்த்தையை நம்பியிருங்கள். அவருடைய வார்த்தையை அனுப்புகிறவர். குணமாக்குதல் என்றால் என்ன? விடுவிக்குதல், ஆசீர்வதிக்கப்படுதல், எல்லா அழிவுக்கு நீங்களாக்கி அவர் உங்களை குணமாக்குகிறவர், வியாதி படுக்கை மாற்றுகிறவர், ஆத்துமாவை காயங்களை ஆற்றுகிறவர். சோர்ந்திருக்கிறீர்களோ, காயப்பட்ட துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, மனம் கலங்கி இருக்கிறீர்களோ, ஏன் வாழ்க்கை இப்படி ஆனது, ஏன் என் வாழ்க்கை இப்படி போனது, ஏன் என்னை சுற்றிலும் ஒரு இருள் இருக்கிறது, ஏன் என்னால் முன்னேற முடியவில்லை, ஏன் எனக்கு வேலை கிடைக்கவில்லை, ஏன் என் குடும்பம் வாழவில்லை, என் பிள்ளைகள் வாழவில்லை, ஏன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் இன்னும் நடக்கல, ஏன் என் வீட்டின் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, குடும்ப சமாதானம் இல்லை, தேவ அன்பு இல்லை, இப்படி பல விதத்தில் நீங்கள் கலங்கியிருக்கிறீர்களா? வசனமாகி இயேசுவை பிடிங்கள். வார்த்தை, ஜீவ வார்த்தை, இயேசுவை நம்பியிருங்கள். இப்பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள் கடந்து வரும். உங்கள் நிலைமையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். எத்தனை ஆண்டுகள் பிரச்சனை, எத்தனை கடன் பாரம், எவ்வளவு காலம் உங்களுக்கு சாபம், எல்லாவற்றையும் தேவன் மாற்றி விடுவார். 430 வருஷத்தின் அடிமைத்தனத்தை விடுவித்த தேவன், தேவ ஜனங்களை தமது வார்த்தையினாலே அவர் விடுவித்த தேவன். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? உங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுங்கள். அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, அழிவுக்கு தப்புவிக்கிறவரே, வார்த்தையான தேவனே, ஒரு விசை கூட இந்த காலைவேளை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலைவேளை ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும், அத்தனை பிள்ளைகளையும், குறிப்பாய் வாலிப பிள்ளைகளையும் அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாய் நீர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். பாவத்திலும் சாபத்திலும் குடிவெறியிலும் ஆண்டவரே, எந்தெந்த கெட்ட பழக்க வழக்கத்திலும் அந்தகாரத்திலும் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேக பிரச்சனைகள், அநேக யுத்த
குற்றங்கள் ஆண்டவரே, அநேக ஆண்டவரே சமாதான குலைச்சல்கள், கண்ணீர்கள், பாடுகள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. வியாதி படுக்கையில் உள்ளவர்களை, ஒவ்வொரு முறையும் அநேக பலவீனத்தில் கட்டுண்டு கிடக்கிற பிள்ளைகளை இப்பொழுது வசனத்தை அனுப்புவீராக. ஆவியும் ஜீவனுமா இருக்கிற வசனத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவதாக. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் விடுதலை ஆகட்டும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை திறப்பீராக. நீர் ஆத்துமாவை குணமாக்குவீராக. பாவ கரைகளை எடுத்து போடுவீராக. எல்லா விதமான பிசாசுடைய கட்டுகளிலிருந்து விடுவிப்பீராக. வசனத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ள, நம்பி இருக்க, விசுவாசமாய் இருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லா சூழ்நிலையும் வார்த்தை அனுப்பி குணமாக்குவார். கலங்காதிருங்கள்.